மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் அதாவது லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. இந்த நிலையில் சேலத்தில் காலை முதல் வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்ட நிலையில் மாலை திடீரென கனமழை பெய்தது. அஸ்தம்பட்டி, ஏற்காடு அடிவாரம், அயோத்தியாப்பட்டினம், கொண்டலாம்பட்டி, புதிய பேருந்து நிலையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பலத்த கனமழை பெய்தது. இந்த கனமழையின் காரணமாக சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. மேலும் பள்ளி முடிந்து மாணவ மாணவிகள் மழையில் நனைந்தவாறே வீடுகளை நோக்கி பயணத்தை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த 1 மணி நேரம் கனமழையின் காரணமாக லைன்மேடு பகுதியில் சாலைகளில் குளம் போல் மழைநீர் தேங்கி நின்றது. அதாவது இதனால் சாலையின் இருபுறங்களும் வீடுகளில் இருந்து வெளியேற முடியாமல் பொதுமக்கள் அவதி அடைந்தனர். குறிப்பாக அந்த பகுதியில் இருந்து பல்வேறு பகுதிகளுக்கு, கடைகளுக்கு மற்றும் வணிக நிறுவனங்களுக்கு செல்லும் வாகன ஓட்டிகளும் அதிக அளவில் பாதிக்கப்பட்டனர். தொடர்ந்து இந்த திடீர் மழையின் காரணமாக சேலம் மாநகர் முழுவதும் தற்பொழுது குளிர்ந்த சீதோஷ்ண நிலை நிலவி வருகிறது. ஆபிரகாம், தகவலுக்கு நன்றி ஆனந்த்.